Hello viewers, இனி நாம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 566 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஐலாண்ட நோக்கி கப்பல் அப்படியே பொறுமையா வந்துட்டு இருக்குது. வந்து விழுந்த உடனே பலூன் பஸ்டாவும் பபுள் பஸ்டாவும் ஐலாண்டே வெடிச்சு சில்லு சில்லா திருச்சிரும். அவசரப்பட வேண்டாம், அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அந்த டைம் இந்த ஹோடியை காட்டுறாங்க. அவன் லூஃபி அடிச்ச அடியில அப்படியே பரலோகம் போய் சேருவான்னு பார்த்தா மறுபடியும் அந்த ஸ்டெராய்டு டேப்லெட்டை ஜேசிபி மண்ணள்ளி போடுற மாதிரி அள்ளி வாயில போட்டுட்டு கேக்கபுக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். லூஃபி என்ன காமெடி பண்ணிட்டான்னு இவன் வாயை பொழந்துகிட்டு இப்படி சிரிக்கிறான்னு தெரியல. ஆனா ஆளு பார்க்க கொஞ்சம் கருணை குட்டூரமா தான் இருக்கான். லூஃபியே இவனோட டஃப்னஸ்க்கு 100 மில்லியனுக்கு மேல தரலாங்கிற மாதிரி சொல்லுவான். என்ன அந்த லூசு பையாப்பு லூஃபியோட ஷோல்டர்ல கடிச்சான்ல, அதுதான் இப்ப பயங்கரமா அவனுக்கு வலிக்குது. சிரஹோஷி கப்பலுக்கு வெளியில நின்னு என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருப்பான். இப்ப என்னன்னா அவன் மறுபடியும் டேப்லெட்டை போட்டு அவனோட வலி எல்லாத்தையுமே மறத்து போக வைக்கிறானே தவிர அவன் சரி பண்ணல. பாடியில காயங்கள் இருக்குதான் செய்து மண்டை பூரா ரத்தம் ஊத்திட்டு தான் இருக்குது. அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட பிளான்ல இப்ப யாருமே குறுக்க வரக்கூடாது. அது மட்டும் இல்லாம லூஃபி அந்த ஷிப்பை தொட விட மாட்டானாமா. இந்த கப்பல் போய் அந்த ஐலாண்டு மேல விழணும், அது வரைக்கும் நான் விடுறதா இல்லன்னு சொல்லிட்டு பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். ஐயோ வந்துட்டான்னு சொல்லி லூஃபி செகண்ட் கியர் எடுத்து ஜெட் பிஸ்டல்னு சொல்லி ஏர்லயே அட்டாக் பண்ணுவான். பார்த்தா டக்குன்னு காணாம போயிருவான். என்னன்னா ஸ்பீடா மூவ் பண்றான். உடனே லூஃபியும் அடுத்தடுத்து அட்டாக் அவன் மேல இறக்குறான். ஆனா எந்த அட்டாக்லயுமே சிக்காம சல்லுன்னு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப பயங்கர ஃபாஸ்டா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு கட்டத்துல போது லூஃபிக்கு பின்னாடி வந்து இழுச்சுட்டு இருப்பான். ஓங்கி மிதிக்கிறதுக்குள்ளேயே சடக்குன்னு மேல வந்து லூஃபியோட 2 கையும் பிடிச்சு அமக்க ஆரம்பிச்சிருவான். அவனால வலி தாங்க முடியாம கதறிட்டு இருப்பான். ரொம்ப ஸ்லோவா இருக்கேன்னு சொல்லி அவனோட முட்டியை வச்சு ஒரே அடி லூஃபி திருச்சிருவான். இதை பார்த்துட்டு சிரகோஷி எல்லாம் பயங்கரமா பீதி ஆயிருவா. ஏன்னா இப்போதைக்கு இவங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை லூஃபி மட்டும்தான். அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. முதல்ல லூஃபிய ஒரு அடியில இப்படி சாய்க்க முடியுமா? இது வரைக்கும் சாகர நிலைமைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான். இந்த அடியெல்லாம் பிஸ்கோத்து மறுபடியும் ரிட்டர்ன் வந்து ஜெட் பசூக்கான்னு சொல்லி வயித்துல ஓங்கி ஒரு குத்து, சரியான இம்பாக்ட், அப்படியே வயித்துல குழி விழுந்துட்டு வரும். ஆனா ஸ்டெராய்ட நிறைய எடுத்ததுனால அந்த அட்டாக்க தாங்கிக்கிட்டு லூஃபியோட கையை கவிடுவான். ஆல்ரெடி பயிலுக்கு அடிபட்டு இருக்குது. இதுல மறுபடியும் கடிச்சானா எவ்வளவு வலிக்கும். ஆனாலுமே வலியோட வலியா இன்னொரு கையை சும்மா சல்லுன்னு பின்னாடி எடுத்து செகண்ட் கியர் பிளஸ் ஆர்மமெண்ட் ஹார்டனிங் ரெட் ஹாக்னு 3 பவரை ஒன்னா சேர்த்தி நெருப்பு திரிக்க ஓங்கி வயித்துல ஒரு அடி. அப்படி முன்னாடி நெருப்பு வச்சு அடிச்சதுல பின்னாடி நெருப்பு பிச்சுக்கிட்டு வந்துரும். முதுகுக்கு பின்னாடி. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஃபோர்ஸுக்கு அப்படியே பிச்சுக்கிட்டு போவான். பயங்கரமான வலி, கத்திக்கிட்டே தான் போவான். ஆனா கஷ்டப்பட்டு எப்படியோ பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிடுவான். சரி இப்பவாச்சும் முடியாம கீழே விழுவான்னு பார்த்தா மறுபடியும் கத்துன்னு கத்திட்டு கிடப்பான். வாயில பார்த்தா பல்ல காணும். ஏன்னா லூஃபிய கடிச்சால அதுல மாட்டிச்சு. ஆல்ரெடி அவனே வழியில இருக்கான். இதுல இது வேற. லூஃபிக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவா புரியுது. என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அவன் ரொம்ப டஃபா இருக்கான்னு. ஏன்னா முன்னாடி அவன் ரெட் ஹாக் அட்டாக்கை யூஸ் பண்ணதை விட இப்ப பயங்கர பவர்ஃபுல்லா தான் அடிச்சிருக்கான். பட் இருந்தாலுமே அவன் அந்த அட்டாக்கை தாங்கி இருக்கான்னா கொஞ்சம் டஃப் தான். அவன் என்னடானா இந்த பவர் எனக்கு ஹெவன்ல இருந்து கிடைச்சது, யாராலையும் என்னை அழிக்க முடியாது. என்னோட வேலையே ஈவிலான கேவலமான கிரியேச்சர்ஸ் ஆன ஹியூமன்ஸை கொல்றது மட்டும்தான். எனக்கு நல்லா தெரியும் எங்க காத்து இருக்குதோ அங்க உன்னோட பவர் அதிகமா இருக்கும்னு. பட் இருந்தும் ஒரு பிரோஜனமும் இல்ல. ஏன்னா யாராலையுமே இந்த பவரை ஜெயிக்கவே முடியாது, என்னை எவனுமே ஸ்டாப் பண்ணவும் முடியாது. அப்படின்னு கொலை வெறியில சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் கப்பல் கொஞ்சமா கீழே இறங்குது. இதை பார்த்துட்டு ஃபுகோபோஷி எல்லாம் மிரண்டுருவான். ஏன்னா அவனை பார்க்கும் போதே நல்லா தெரியுது அவனோட பிசிக்கல் கெப்பாசிட்டிக்கு மீறி அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான்னு. அவன் அந்த எனர்ஜி ஸ்டெராய்டை யூஸ் பண்ணி நிஜமான மான்ஸ்டராவே மாறி ஹியூமன்ஸை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கான். இதுக்கு மேல என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒரே பதட்டம். ஆக்சுவலா ஃபிஷ்மேன்ஸ் எல்லாருமே ஹியூமன்ஸை விட ஸ்ட்ராங்னு சொல்றானுங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளவு முக்கணும்? நேரா போய் அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அர்லாங்கோ அப்படித்தான் எல்லாத்தையும் வச்சு செஞ்சான். ஸ்டெராய்ட் எல்லாம் எதுக்கடா, தேவையில்லாத வேலை. சரி இதெல்லாம் தூரத்துல இருந்து இவனை பார்த்துட்டு ஐயோ லூஃபி தோத்துக்கிட்டு இருக்கானா, இந்த ஹோடி ஜோன்ஸ் ரொம்ப வல்னரபிளா மாறிட்டு இருக்கானே, இன்னுமே இந்த நோவா ஷிப் ஃபிஷ்மேன் ஐலாண்டை நோக்கி தான் விழுந்துட்டு இருக்குது. லூஃபி அவனால முடிஞ்ச அளவுக்கு ஹோடி கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஜெயிப்பானான்னு தெரியல. ஏன்னா இது ரொம்ப பெரிய போராட்டமா இருக்குன்னு அவனுங்க அங்க பேசுவானுங்க. அது இங்க ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் பிராட்காஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அதனாலேயே இங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க ஐயோ ஷிப் கன்ஃபார்மா விழப்போது, நம்ம எல்லாம் சாக போறோம்னு. நிறைய பேர் ஸ்டார் ஹேட்னு கத்திட்டே தான் இருப்பாங்க. இன்னுமே அந்த ஷேர்லி நம்பிக்கையோட மேல பாத்துட்டு இருப்பா, எப்படியும் லூஃபி காப்பாத்திடுவான்னு. உடனே இங்க அந்த ஜியோங்கிறவன் கேட்டீங்கல்ல எங்க கேப்டன் அங்க எப்படி வச்சு செஞ்சுட்டு இருக்காருன்னு, நாங்க எல்லாருமே ஹெவனால சூஸ் பண்ணப்பட்டவங்க. வேணா மில்லியன் டைம் சண்டை நடந்துச்சுன்னா ஒரு டைம் உங்க கேப்டன் ஜெயிப்பான், அதுவுமே சான்ஸ் இல்லாத காரியம் தான், கண்டிப்பா தோக்க தான் போறீங்கன்னு சொல்லிட்டு ஓவரா பேசுவானா. ப்ரூக் தம்பி அவசரப்பட்டு வாயில வாந்தி எடுக்கிற மாதிரி பேசக்கூடாது. எங்க கேப்டன்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல கிவ் அப் பண்ற ஆளே கிடையாது. அண்ட் கண்டிப்பா அவன் தோக்க மாட்டான். எனக்கு இன்னுமே அவன் மேல நம்பிக்கை இருக்குது. அதனால பொறுமையா பாடுறா போடலங்காமா. இங்க நம்ம சாப்பர் பெரிய சைஸுக்கு மாறினால பரவாயில்ல, கண்ட்ரோல்ல தான் இருக்கிறான். ஆனா இந்த பவரை அவனால 3 நிமிஷத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ரம்பிள் பாலை யூஸ் பண்ணி தான் இப்படி மாறி இருப்பான். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுவான், இதுக்கு முன்னாடி இருந்த ஆளெல்லாம் நான் இல்ல, இப்ப கம்ப்ளீட்டாவே ட்ரெயின் ஆகி மாறிட்டேன். இனிமேட்டு என்னால உங்க யாருக்குமே எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராதும்பா. உசோப்புக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இந்த பவர் அவனால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா வேற ஏதாச்சும் பெரிய பஞ்சாயத்துனா சாப்பர்
இறங்கி செய்வான்ல தம்மா குண்டு இருந்தா ஆனா பவரை யூஸ் பண்ண உடனே எவ்வளவு பெருசுக்கு மாறிட்டான் பாத்தீங்களா இப்படி காம்ப்ளிமெண்டா பேசின உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அந்த சைஸ்லயும் ஆட்டம் போடுவான் இந்த டோசன் பார்த்துட்டு டேய் என்னங்கடா என்ன மாமா மச்சான் வீட்டுக்காரா வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நல விசாரிச்சுட்டு இருக்கீங்க எவ்வளவு பெருசா இருந்தா எனக்கு என்னடா அடிக்கிற அடியில மண்டெல்லாம் பொழக்காம விட மாட்டேன்பா உடனே சாப்பிடும் முடிஞ்சா வாடா அடிச்சு திருக்க விட்டுறான்பா இங்க டருமா உசோப்ப கூப்பிட்டு டேய் என்ன நட்பா இல்ல நட்பான்னு கேட்டேன் அவன் ஏதாச்சும் பண்ணி பொழைச்சுக்குவான் நீ தான் உன் டீமுக்கு தேவையில்லாத வெயிட் முடிஞ்சா இப்பவே போய் செத்துரு அடுத்த ஜென்மத்திலேயாச்சும் உயிரோட வரையான்னு பாப்போம் வேணா உன்னை சாவடிக்க நானே ஹெல்ப் பண்றேன்பா உன்னை உசோப் அப்படியே கேஷுவலா சிரிச்சுட்டு தம்பி அப்பவே நான் என்ன சொன்னேன் உனக்காண்டி அழகா டிராப் செட் பண்ணிட்டு இருக்கேன் சரி ஏதோ வாயில வந்து பேசிட்டேன் இனி உனக்கு அந்த மேஜிக்க காமிச்சாதான் கரெக்டா இருக்கும்னு இழிச்சுக்கிட்டே சொல்லுவான் இங்க இக்கரோஸ் காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பான் ஏன்னா ஒரே ஷாட்ல அவனை காலி பண்றேன்னு சொல்லியிருப்பான் அதனால அவனுக்கு காண்டாயிருச்சு என்னோட ஸ்குவிட் ஸ்பியர் வேணா உன் மேல ஒர்க் ஆகாம இருக்கலாம் ஆனா என்கிட்ட இன்னொரு பவர் இருக்கடான்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்த ஈட்டியெல்லாம் கீழே போட்டுட்டு தலையில இருக்க ஹெல்மெட்டை கழட்டுவான் ஏரோ மார்க் மாதிரி வந்து நிக்கும் இதுதான் லைட் பிரைட் ஸ்பியர் இதை வச்சு உன் பாடியில சல்லடையா ஓட்ட போட்டு நான் உன்னை காலி பண்றேன்டா அதுவும் ஒரே ஷாட்ல பில்டப் பண்ணுவானா ஃபர்ஸ்ட் நம்மளால ஆச்சரியமா தான் பாப்பான் ஆனா அடிச்சு காலி பண்ணிடுவான்னு சொல்லி மிரட்டின உடனே அப்படியா என்கிட்ட எல்லாம் இது வேலைக்காகாது கண்ணா என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்டினரி ஸ்குவிட்டே உன்னை விட பவர்ஃபுல்லா இருக்கும்டா அதுவும் என்னோட அல்டிமேட் வெப்பன் கிட்ட எல்லாம் நீ எல்லாம் சப்ப பீஸ்னு சொல்லி டைலாக் அடிச்சுட்டு இருப்பான் இங்க ஜோரோ அவன் கத்தி எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போனால அங்க உட்காந்து அவன் அழுதுட்டு இருப்பான் கத்தி இல்லாம என்னால எப்படி சண்டை போட முடியும் ஐயோ ஐயோன்னு ஜோரோ தெளிவா சொல்லிடுவான் இந்த மாதிரி கத்தியும் தைரியமும் இல்லாத நாய்கிட்ட எல்லாம் என்னால சண்டை போட முடியாது போ அப்படியே ஓரமா உட்காந்து அழும்பானா அவனுக்கு காண்டாயிரும் உடனே அவனுக்கு காண்டாயி அவனோட பாய்சன் எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆயிருவான் ஆக்சுவலா அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணானா யாரோட பாடியா இருந்தாலும் வெந்துரும் அவ்வளவு பவர்ஃபுல்லான பாய்சன் ஜோரோ அது எதையுமே பார்க்கலாம் அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான் அவன் என்ன பண்ணுவான் சுத்தி இருக்கிற கத்தி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த கத்தி ஃபுல்லா அவனோட பாய்சனை ஊத்தி வச்சுக்குவான் சோ இப்போ ஒரு வெட்டு போட்டாலும் ஜோரோ காலி இல்ல அதே நேரம் இங்க சஞ்சய் கிட்ட அந்த வட்டட்சுமி தம்பி இதுதான்ப்பா என்னோட மேக்ஸிமம் லெவலே அண்ட் ஒன்னு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்க நான் உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன் இந்த சைஸ்ல அப்படியே நான் உருண்டேன்னு வை உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிளாசால அப்படியே நசுங்கி போயிருவாங்க அப்படி இப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பான் சஞ்சய் கண்டுக்கிற மாதிரியே இல்ல என்னடா நான் சொல்றது கேக்குதான்னு கேட்டா சாரிப்பா நான் வேற ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருந்தேன் எதுக்கு தேவையில்லாம ஒரு பெரிய சைஸ் ப்ளோ ஃபிஷ்ஷா குக் பண்ணணும்னு கரெக்ட் தானே எது குக் பண்ணுவியா மொட்டஞ்சா பண்ணிக்கிட்டான்னு காண்டாயே அப்படியே உருள ஆரம்பிச்சிருவான் சோ வழியில நிக்கிறவனுங்க எல்லாருமே அடிச்சு திருச்சுட்டு இருப்பானுங்க இத பார்த்த நம்ம ஜிம்பாய் ரைட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான்னு ஆப்போசிட்ல ரெடியா அனுப்பான் அதே நேரம் இங்க லூஃபியை காட்டுறாங்க அவனுக்கு ஒத்த சைடு சுத்தமா முடியல ஏன்னா ரத்தம் பயங்கரமா லீக் ஆயிட்டு இருக்குது கடிச்சு வச்சிட்டான்ல காட்டேரி பையன் இதுல வேற உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது என்னைய தோக்கடிக்க முடியாதுன்னு வில்லத்தனமா டைலாக் அடிச்சுட்டு இருப்பான் லூஃபி பார்த்துட்டு நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னு உன் காதல கேட்கலையாடா செவிட்டு முண்டோம் என்ன ஆனாலும் சரி நான் ஃபிஷ்மேன் ஐலாண்டையும் ஷிரோஷியும் காப்பாத்தியே தீருவேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்த சத்தியத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு பயங்கரமா சொல்லுவானா அதை பார்த்துட்டு ஹோடியே ஒரு செகண்ட் மிரண்டுருவான் என்ன இந்த நிலைமையில கூட அவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அப்படியே அவுட் சைட்ல இருந்து காட்டுறாங்க கப்பல் அப்படியே பொறுமையா ஐலாண்டை நோக்கி விழுந்துட்டு இருக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டே கார்டு போட்டு முடிக்கிறாங்க.